இன்சைட்டின் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்க்குறோம். இந்த 15 நாட்கள் 16/6/2026 30/6/2026 வரை இந்த 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது என்று பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு மகான்கள் வழிபாடு, காது மூக்கு தொண்டை விஷயத்தில் சிறிது கவனம். ரொம்ப அற்புதமும் சந்தோஷமும் தொழில் நிமித்தமாக கொடுக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இறுக்கமான சூழ்நிலை காணப்பட்டிருக்கும், அது மாறும். தொலைதூர பயணங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சிலருக்கு காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் தீரும். எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடைபெறும். தொழில் ரீதியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்களை படிப்படியாக தீர்த்து கொள்வது யோக பலத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக மேலதிகாரிகள் விஷயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். வார்த்தைகளில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள், வருமானங்கள், புதிய ஆட்கள், புதிய தொழில் அமைப்புகள், ரொம்ப நாட்களாக சிந்தித்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மாற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு. ரிஷபராசிக்காரர்களுக்கு துர்க்கை வழிபாடு, இரத்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பரவக்கூடிய நோய்கள், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் பார்த்துக்கொள்வது முக்கியம். லாபம் சந்தோஷம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் இருந்த மனத்தாங்கல்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றத்தை கொண்டு செல்லும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். அதே சமயம் ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பதும், தெரியாதவர்களுக்கு எனக்கு அதை தெரியும், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்று சொல்லிக்கொள்வது பெரும் சங்கடத்தையும் பெரும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றத்தை காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு. குறிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பலவிதமான நன்மைகள், பெரிய சாத்தியத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட நல்ல விஷயங்கள் சிக்கலில் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த 15 நாட்களுக்கு ஏற்படும். வார்த்தைகளில் மட்டும் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பேசக்கூடிய சமயத்தில் யோசித்து பேசுவது ரிஷபத்துக்கு நன்மை தரும். நல்ல விஷயங்கள் குடும்பத்திற்காக நிறைய நாட்கள் மன கஷ்டத்தில் இருந்த அமைப்பெல்லாம் மாறுவதே சந்தோஷம். மிதுன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அனுமன் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், கண்ணு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிது கவனம். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இழுபறியாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். அது பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய
சிக்கலை கூட சில டைமில் ஏற்படுத்தலாம். எனவே செல்வாக்குகள் சரியறதற்கு நீங்களே வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. தர்க்கம் செய்வது எந்த விதத்திலும் இந்த 15 நாட்களுக்கோ அல்லது ஆணி மாதம் முடிகின்ற வரையிலோ கவனமாக இருப்பது நன்மை தரும். வாகனங்களிலும் தேக ஆரோக்கியத்திலும் கவனம். அதே சமயம் தொழிலில் புரட்சிகள் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் தவிடுபடியாக்கும். பண அழுத்தம், மன அழுத்தம் தீரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வது கண்கூடாக ஏற்றத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் கண்டிப்பாக தீரக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரர்கள் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலும், தொழிலையும், வியாபாரத்திலும், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நன்மைகள் எனப்படும். நரசிம்மர் வழிபாடு, காது மூக்கு தொண்டை விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆணி மாதம் முழுவதும். புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் உணவு தானமும் எலுமிச்சைப்பழ ஊறுகாய் கொடுக்க விரயங்கள் தடுக்கப்பெறும். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும். கோளர் பதிகத்தை ஜபிப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக வார்த்தைகளில் ஆதாயம் இல்லாமல் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை, குடும்பம் மேன்மை, பிள்ளைகள் விஷயத்தில் மேன்மை. சிம்மராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு. தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக முருகர் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், குறிப்பாக 36 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் தேகத்திலும் மன வருத்தத்திலும் கவனமாக இருப்பது முக்கியமான அமைப்பு. கண்டிப்பாக எல்லா விதமான நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கவனமாக இருப்பதும், பெற்றோர் பெரியோர் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் காதல் அமைப்பிலும் கவனமாக இல்லை என்று இருக்கிறது விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பிறகு நொந்து கிடக்கூடிய காலகட்டம் சிம்மத்துக்கு ஏற்படும். அந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் சனியை குரு பார்வையிட்டாலும் 12ஆம் இடத்தில் விரயத்திலிருந்து பார்வையிடுவதனால் எல்லாமே திடீரென்று வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் அவசரகதிப்படுவதனால் நிறைய சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலங்கள் காணப்பட்டாலும் அவரவர்களுக்கு குடும்பங்கள், இரத்த பந்த உறவுகளுக்குள்ள குடும்பங்களுக்கு அவர்கள் நமக்கு என்ன உறுதுணையாக இருந்தாலும் விலகி செல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்படும். பிறகு நாம் தான் தனிமைப்பட்டு போவோம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எல்லா விதத்திலும் நிதானத்தை தவிரக்கூடியவர்களுக்கு சிக்கல் ஏற்படும். கன்னியாராசிக்காரர்கள் அற்புதமான 15 நாட்கள். ரொம்ப நாட்களுக்கு ஒரு வருடத்துக்கு பிறகு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படும். பெருமாளின் கோவிந்த நாமாவளி, பெருமாள் வழிபாடு, அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆக்ரோஷப்படாமல் இருப்பது யோக பலத்தை பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சிக்கல்
படிப்படியாக மாறும். தொலைதூரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. புதிய தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதமெல்லாம் காணப்படும். ரொம்ப நாட்களாக தொழில் இல்லாமல் இருந்தவர்கள், குடும்பம் இல்லாத இருந்தவர்கள், குடும்பம் இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்போ இல்லை டைவர்ஸ் பெற்று மறுமண அமைப்போ டக்குன்னு செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் சண்டை போட்டு போயிருந்தாலும் மீண்டும் எல்லோரையும் சேர்த்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு கன்னியாராசிக்காரர்கள் வருவது நன்மை ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனத்தாங்கல் இல்லாமல் சந்தோஷமும், விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும், புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் எலுமிச்சைப்பழ ஊறுகாயும் உணவும் தானம் கொடுப்பது பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு தொலைதூரத்தில் இருந்தாலும் பேசுவது, பழைய கடன்கள் பைசலாகிறது, வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படுவது, யோக பலத்தை பெறுவது, தொழில் உத்தியோகத்தில் சங்கடங்கள் தீர்வதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தனிப்பட்ட செல்வாக்கை பெறக்கூடிய அமைப்பு, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருந்த சிக்கல்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், புதிதாக பயணங்கள் வெளியிடங்களில் திடீரென்று ஆறுதலாக கூறுபவர்கள் விஷயத்தில் ஏமாந்து போகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். விருச்சிக ராசிக்காரர்கள் அஷ்டமத்தில் சூரியன், அஷ்டமாதிபதி புதன் அஷ்டமத்திலே நிற்பதை கவனத்தில் கொள்க. எல்லாமே நன்றாக இருந்தாலும் அவசரத்தனம் கூடாது. வார்த்தைகளில் கவனம் வேண்டும். கண்டிப்பாக வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய நேரம். ஜாயின்ட் பெயின்ஸ் விஷயத்தில், பற்கள் விஷயத்தில் கவனம். பெருமாள் தாயார் அனுமனியை கும்பிடுவது பலத்தையும் சந்தோஷத்தை தரும். குருவின் பார்வை நேரடியாக இருப்பதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காலகட்டம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. இழுபறியாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தலாம். உறவுக்குள்ளாக இருக்கக்கூடிய சிக்கல்களை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி விருச்சிகம். தனுசு ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதையும், சிவன் வழிபாடு அதீத நன்மைகள் தரும். குறிப்பாக கழிவு பாதைகளில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ரீதியாக பார்த்து கொள்வதும், மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும், இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், சுபகாரியங்கள், சுபவிரயங்கள், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, பெரிய அளவுக்கு நம்பிக்கை, வீடு, நலம், இன்டீரியர் மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்றவாறு மாறக்கூடிய நல்ல காலகட்டம். பணவரவு நிச்சயமாக காணப்படும். சேமிப்புகள் காணப்படும். சிட்டுக்கள்,
நகைச்சீட்டுகள் போன்ற உங்கள் வாழ்க்கையிலே இல்லாத முதலீடுகளுக்கெல்லாம், அதேபோல் வங்கிகளில் டெபாசிட் செய்வது, மியூச்சுவல் ஃபண்டில் செய்வதெல்லாம் திடீரென்று ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். உறவுக்குள்ளாக கோபதாபம் இல்லாமல் இருந்தால் போதும். மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். மகர ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் கவனமாக இருப்பதும், படபடப்பு இல்லாமல் இருப்பதும், ப்ரெஷர் ஏறாமல் இருப்பதும், பிள்ளையாரை வழிபாடு செய்வதும், விநாயகர் மந்திரங்களை சொல்வதும், சத்ருக்கள் நாசமாவதும், சத்ருக்களை ஜெயம் செய்வதும், வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதும், பழைய கடன்களை பைசலாகிறதும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதும், அரசாங்கத்தில் புது பொறுப்புகள் வருவதும், வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பதும், கோளற்பதிகத்தை சொல்வதோ கேட்பதோ நன்மைகள் ஏற்படுவதும், லாபம் அனுகூலம் ஏற்படுவதும், மனதில் தைரியம் ஏற்படுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வதும், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் தீர்வதும், புதிய தொழில் அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் டக்கு டக்கென்று நடைபெறுவதும், துணை அல்லது துணைவியாரிடத்தில் வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்து கொள்வதும், குடும்பத்தில் மட்டும் அதீத கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் விளையாட்டாக பேசக்கூடிய விஷயங்கள் விபரீதத்தில் கொண்டு போய் விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூலத்தை கொடுத்தாலும் இந்த சர்ப்ப கிரகங்கள் உங்களை தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். அதை தூர வைத்துவிட்டு முன்னேறுங்கள். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கோளற்பதிகம் கேட்பதோ சொல்வதோ வெறும் வெற்றிகளையும் வெறும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். உத்தியோகத்தில் ஜெயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தேவையில்லாத தடைகள் நிவர்த்தி ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது வழிபாடு செய்வதும், வயிறு கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், தொழில் ரீதியாக முன்னேற்றம், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் 60 வயது இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் கூட நிறைய நல்லது நடக்கும். புது தொழில் தொடங்கும். கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும். தனம் சேரும். மறைமுக நோய் உபத்திரங்கள் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மறைமுக எதிரிகள் விஷயத்தில் அலட்சியப்படுத்தக்கூடாது. அவர்களை தேவையில்லாமல் நோண்டக்கூடாது. லாபம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது கண்டிப்பாக உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக எல்லாமே ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் விஷயத்தில் கண்டிப்பாக அதற்கு ஏற்றவாறு ஒரு தீர்வை நோக்கி நகர்வது நன்மை ஏற்படுத்தி தரும். புது தொழில் மாற்றம் உத்தரவாதத்தை ஏற்படுத்தும். மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக பல விதத்தில் நன்மைகளும் பல விதத்தில் சந்தோஷங்களும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த 15 நாட்கள் ஏற்படுவதும், ஆனி மாதம் முழுவதும் நன்மைகள் காணப்பட்டாலும் இரத்தபந்த உறவுகள், பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தையும் அவர்களுடன் வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அதீதமான பணவரவு, அதீதமான முதலீடுகள், லாபங்கள் ஏற்படுவது, வராத பணங்கள் வருவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி,
சினிமா மீடியாவில் இருந்த கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது, ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். இயற்கையாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பெரும் சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. மீனராசிக்காரர்களுக்கு உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது, தனிப்பட்ட செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 16/6/2026 முதல் 30/6/2026 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.